சாரி கைஸ், ஆக்சுவலாக இடியாப்பம் வந்துதா. அதாவது எனக்கு இடியாப்பம், புட்டு, அப்புறம் இந்த பணியாரம் இதெல்லாம் என்னோட ஃபேவரட் டிஷ்ஷு. இந்த படத்தில் சொன்ன மாதிரி, அதாவது ஃபிகரை பார்த்தோன்னே ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இடியாப்பம்னு குரல் கேட்டவொடனே கட் பண்ணிட்டு ஓடிட்டேன். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணலாம். சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் நான் வந்து அந்த புக்கு படிச்சிருக்கேன். நான் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப லெவல் வந்து அவங்க அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. செமையாக வந்து ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? ஸோ அதில் கூட ஒருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, ஆனால் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக அதை வந்து செய்கிறீங்களோ அப்போ தான் வந்து அது நடக்கும். ஆனால் நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்து லைவாக வந்து எப்போவுமே நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்போவுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், சரிங்களா? ஸோ நான் அப்போவுமே நான் பார்த்துருக்கேன். நான் அவங்கள லைவாக பார்த்தோன்னே தான் எனக்கு வந்து அது மேலே வந்து ரொம்ப லெவல் வந்து ஓ! அது வந்து ஒரு மேஜிக்காவே நடந்தது, சரிங்களா? அவங்க எப்படின்னா, இத தான் வந்து ரீப்ரோகிராம் பண்றாங்க. ஆக்சுவலா சப்கான்ஷியஸ் மைண்ட வந்து ரீப்ரோகிராம் பண்ணுனீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து மிராக்கிள்ஸ் எல்லாமே நடக்கும். ஆனா நம்ம பயணத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து வெறுமனே மேல்டோக்கமா வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் மட்டும் வந்து எடுத்து பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து நம்மளுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, காரணம் வந்து இதுதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜர்னிக்கு வரும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து அத வந்து ஒரு எதுவுமே செய்யாமயே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீப்ரோகிராம் பண்ணி வந்து அத வந்து சாதிப்பாங்க. பட் நமக்கு அப்படி கிடையாது, சரிங்களா? நம்ம வந்து என்ன சொல்றது? அத கிளியர் பண்ணாம வந்து அ நம்மளுக்கு வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா, உங்களுடைய டிஎம்மா இருந்தாலும் சரி, டிஎஃப்ஆ இருந்தாலும் சரி, அவுங்கள் அந்த அந்த இவங்கள பார்த்த உடனே ட்ரிகர் பண்றதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க டிஎம்ஓ, உங்க டிஎஃப்ஓ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இருக்கிற பெயின், ட்ராமாஸ் எல்லாத்தையும் தான் வந்து அவங்க வந்து ட்ரிகர் பண்ணி வெளியெடுப்பாங்க, சரிங்களா? ஸோ எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து மேல எழும்பும். அப்புறம் அப்பதான் வந்து உங்களுக்கு ஒன்னொன்னா மிரர் பண்ணி 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 வெளிய வரும். கிட்டத்தட்ட 90% மேல வந்து நீங்க வந்து இத வந்து வெளிய எடுக்கணும். வெளிய எடுத்து அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்கணும். அத ஹீல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வரும். இதுல ஒரு சின்ன பகுதி தான் இன்னர் சைல்டு அப்படின்னு சொன்னேன். அப்ப இன்னர் சைல்டு ஹீலிங்க்கே நம்ம எவ்வளவு வந்து நம்ம பண்ணுவோம்னு தெரியும். ஸோ அதையும் மீறி வந்து நெறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ள வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு முக்கியமானது வந்து இந்த விசுவலைசேஷன் எனக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, சரிங்களா? இது வந்து இமேஜினேஷன்ஸ், உங்களுடைய விசுவலைசேஷன் வந்து இமேஜினேஷன் அது வந்து கண்டிப்பாக ரியாலிட்டியில வரும். எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வு பூர்வமாக நீங்க வந்து அதுக்கு வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருக்கும். எமோஷனல் தான் வந்து ரிப்பீட்டேஷன் வித் எமோஷனல் அதுதான் வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ்க்கு புரியும், சரிங்களா? ஸோ நீங்க வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதாவது தூங்குவதற்கு முன் அந்த லாஸ்ட் இப்போ காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க. அப்பதான் வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் என்னன்னா, அது தூங்கி எழும்போது எல்லாருக்கும் அதான் தெரியும். ஏர்லி மார்னிங் எவ்வளவுக்கு நம்ம வந்து இருப்போம். அதுமே ஆழ்ந்த தியானத்தில் வந்து வந்து இது இது வந்து செயல்படும். அப்போ நீங்க என்ன செய்யணும்? இத நல்லா ரீப்ரோகிராம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க படுக்கும்போது ப்ராசஸ் பண்ணணும் இத. அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்ச உடனேயும் நீங்க வந்து அத 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 அது வந்து கரெக்ட்டா வந்து ஒரு மெயின் இதுல இருக்கும், சரிங்களா? அதாவது நீங்க படுக்கும்போது நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த 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 நேரத்தில் உள்ள அத ஸ்டோர் பண்ணாம நீங்க ஹீல் பண்றது ஒண்ணு. அது வந்து இப்போது கரண்ட்டா இருக்கிறத வந்து ஃபாலோ பண்றது. அதுக்கப்புறம் தூங்கி முழிச்ச உடனே என்ன ஆயிருக்கும்னா, ஆல்ரெடி உங்களுக்குள்ள வந்து பதிஞ்சு இருக்கும்ல, அது ஃபுல்லும் வந்து எப்படி வருதுன்னு நீங்க பார்த்துட்டு, அதனால தான் ஏர்லி மார்னிங்க்கு அவ்ளோ ஒரு பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது என்னன்னா, தியானத்துல இருந்தாலும் நீங்க வந்து எடுத்து அத வந்து ஹீல் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே இந்த இந்த 3 நேரமும் வந்து டைரக்ட்டடா அத வந்து ரீப்ரோகிராம் பண்ணும், சரிங்களா? ஸோ அந்த நேரத்தை
நீங்கள் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட ஹீல் பண்றதுக்கு வந்து ரீப்ரோகிராம் பண்றதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ப்ராசஸா தான் போகும். இது சின்ன ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா நீங்க பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள ப்ரோகிராம் இருக்கும். ஒன்னொன்னா எடுத்து எடுத்து நீங்க எல்லாத்தையுமே வந்து ரீப்ரோகிராம் பண்ணணும். அத இது பண்ணிக்கோங்க. இப்போ சிறு வயதில் அதுல ஒரு பாட்டு தான் நான் என்ன சொன்னேன்னா, இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அத அத வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட இன்னர் சைல்டு வந்து சிறு வயசுல இருந்தே உங்களுக்கு வந்து அது கேட்டு கேட்டுட்டு, அது வந்து என்ன பண்ணும்னா கோச்சுக்கிட்டு, இல்ல வந்து இவ தரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிடும். நீங்க அதுக்கு வந்து பாதுகாப்பு, நீங்க வந்து அதுக்கு சேஃப் குடுத்து, அதுட்ட பேசி, நீங்க வந்து அத எடுத்து, அந்த பழைய இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஹீல் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து சும்மா சும்மா நானு எனக்கு வந்து அன்லக்கி நெறைய பேர் வந்து இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து அன்லக்கி, நான் வந்து எனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்குது. இப்படியே புலம்பிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அப்படி பண்ணவே கூடாது. சரிங்களா? அந்த புலம்பலு, நான் வந்து அன்லைக்கி, எனக்கு இல்ல. இது வந்து சொல்லவே கூடாது. நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம முன்னேறிக்கிட்டு தான் இருக்கோம். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். எல்லாரும் வந்து அ ரொம்ப லெவல் வந்து இதா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ, இதுவே நீங்க சொல்லிட்டு நான் அன்லக்கி, இதுவே உங்களுக்குள்ளே அது ப்ரோகிராம் ஆயிட்டே இருக்கும். நீங்க வந்து சும்மா சொல்றோம். அதாவது மத்தவங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ நல்லா நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போதா இருக்கட்டும், நல்லா படிக்கிற பிள்ளைங்கிட்ட இந்த ஹேபிட் உண்டு. எங்க நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா கண் பற்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு அத ரிப்பீட்டடா வந்து சொல்றது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலவங்க வந்து கஷ்டமா இல்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து யாரும் என்னைய எதுவும் நினைச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே புலம்புறது. ஆக்சுவலா அதெல்லாம் வந்து அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா, காலத்துக்கும் வந்து நீங்க லூப் ஹோல்லே மேட்ரிக்ஸ்குள்ளே நீங்க வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அது இதுல இருந்து மீளவே முடியாது. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் நீங்க வந்து நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். முன்னேறிக்கிட்டே இருக்கிறேன். அப்படிங்கிறத நீங்க வந்து இது பண்ணணும். நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக என்னோட வாழ்க்கைய வந்து நான் வந்து கடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, அதுக்கு வந்து லாஜிக்கா இது வந்து ரைட்டு. சப்கான்ஷியஸ்க்கு வந்து இது வந்து ராங்கு. இதுக்கு வந்து மாரல் பார்ப்போம். உங்கள வெளிய கான்ஷியஸ் மாரி மாரல் பார்க்குறதோ, இல்ல வந்து அதுக்கு வந்து பொய்யி, உண்மை எதுவுமே வந்து தெரியாது. என்ன நீங்க ரிப்பீட்டடா சொல்ல 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 அது என்ன பண்ணிக்கணும், அது அப்படியே ஏத்துக்கிட்டே இருக்கும். அது எமோஷனல் தானே அது. ஸோ ஏத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து தியானத்தின் மூலமாக வந்து நீங்க வந்து பியூரிஃபை பண்ணணும். பியூரிஃபிகேஷன் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தியானத்தின் மூலமா நீங்க எடுக்கும்போதும், உள்ள உள்ளது வந்து உங்களுக்கு வெளிய தெரிய ஆரம்பிக்கும். ஸோ என்ன இருக்கு வெளிய தெரிய ஆரம்பிக்கிறது பெருசு கிடையாது. அத எப்படி ரீப்ரோகிராம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து இது பண்ணும். டெய்லி தூங்குவதற்கு முன்னு, தூங்கி எழுந்த பிறகு, அந்த மூச்சை வந்து நீங்க அமைதியா தியான மெத்தட்ல நீங்க வந்து இது பண்ணுனீங்கனாலே, மூச்ச கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே, அதாவது உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா, சிம்பிள் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஃபர்ஸ்ட்டு எனக்கு கற்றுக் கொடுத்த மெத்தட். யாருமே சொல்லிக் குடுக்காம, எனக்கு எதுவுமே தெரியாம, எனக்குள்ள இருந்து கேட்ட ஒரே ஒரு மெத்தட் என்னன்னா, ஒண்ணுமே நீ செய்ய வேண்டாம். நீ எனக்கு எது தெரியலன்னு சொல்லிட்டு நீ நினைக்க வேண்டாம். உன்னுடைய மூச்சை நீ கவனிச்சாலே போதும். இதுதாங்க நான் வந்து இந்த ஜர்னிக்கு வரும்போது, நீங்க என்ன நெனச்சாலும் சரி, எனக்கு எதுவுமே தெரியாது. அதாவது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் நான் வந்து இருந்தேன். அதாவது ட்வின் ஃப்ளேம்ங்கிற வார்த்தைய கூட நான் கேள்விப்பட்டது கிடையாது. அதுல உள்ள லெட் அதுல உள்ள இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு நான் அர்த்தம் கண்டுபிடிக்கிறதே நான் ரொம்ப டெலிபதினா என்னன்னு எதுவுமே தெரியாம இருக்கும்போது, எனக்கு தீட்சைனா தெரியாது. அது வந்து பக்தி மார்க்கம் மட்டும் தான் நான் வந்து சிறு வயதிலிருந்து இருந்திருக்கேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்குள்ள ஏதோ ஒண்ணு தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு கரெக்ட்டா வந்து 3 மணிக்கு முழிப்பு வந்துரும். என்னோட இதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ நான் சொல்லியிருக்கேன்ல, யாரோ வந்து நம்ம நம்ம அ நம்மகிட்ட நம்மளே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாரி ஒரு உணர்வு வந்து வரும். ஸ்டார்ட்டிங் வந்து நம்ம ஜர்னிக்குள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, வித்தியாசமான உணர்வுகள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா வரும். எனக்கு வந்தது என்ன அப்படின்னா, யாரோ என்னைய கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. யாரோ என் கூடயே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் தான் வந்து வந்துச்சு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி திடீர்னு யாரோ நம்ம கிட்டயே இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமாக உணர்ந்தேன். அதே மாரி என்னன்னா, நான் எப்பவுமே வந்து என்னோட ஹேபிட் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்டு வந்து நான் வந்து நல்லா முழிச்சிருப்பேன் நானு. பட் விடிய காலையில எந்திரிக்கவே மாட்டேன். ஆனா, அந்த மார்கழி மாசம் மட்டும் வந்து எங்க ஆச்சி வீட்டுக்கு போனோம்னா, எங்க ஆச்சி வந்து காலையிலேயே வந்து எழுப்புவாங்க. அதுவும் எப்படின்னா, ரொம்ப சொகுசு வேணும் எனக்கு. எங்க ஆச்சி வந்து விடிய காலையில எந்திரிச்சு, அவ்வளோ வயசானவங்க எந்திரிச்சு, குளிச்சு,
காலையிலே எந்திரிச்சு சாமி கும்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னைய அப்பன்னா எழுப்பிறாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க வந்து குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு, திருப்பி எனக்கு வந்து வெந்நீ வச்சுட்டு, வெந்நீ சுட்டதுக்கப்புறம் என்னைய வந்து எழுப்புவாங்க. ஆனா நான் போவேன். காலையில அந்த போயி குளிச்சுட்டு, அந்தாக்குல ஓடி போயி சாமி ஒவ்வொரு கோயிலா அப்போ வந்து மார்கழினா ரொம்ப லெவல் கொண்டாடுவோம். ஸோ காலையில போய் எல்லா இடமும் வந்து கோயிலுக்கு போயிட்டு, வந்து ஒரு தூக்கம் போட்டுட்டு தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூலுக்கே போவேன். அப்படி அப்படி அப்படியான ஆள் நானு. ஸோ, இதெல்லாம் வந்து எப்படி வந்து மாறிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். எதுவுமே வந்து தெரியாம இருக்கும்போது, நம்மளுக்குள்ள வந்து மொத வந்து இந்த விஷயங்கள் புகும்போது தான், ஒண்ணே ஒண்ணு எனக்கு என்ன சொல்லுச்சு, 3 மணிக்கு எழுப்பி விட்டுறது. அதுவா எழுப்பி விட்டுச்சு என்னைய. கரெக்ட்டா 3 மணிக்கு எழுப்பணும். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பயப்படுவேன் 3 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு. எதுக்கு எந்திரிக்கிறேன், நம்ம வீட்டாள்கள நம்மள என்ன நினைப்பாங்க, திடீர்னு நல்லா தானே இதுல என்ன நான் ஏன் வந்து நான் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு பிசினஸ் வந்து எல்லாமே ஒரு லாஸ்ல போயிட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்து இருக்கும்போது, ஐய்யய்யோ! இவ அந்த துக்கத்துல தான் வந்து இவ தூங்காம இருக்காளோன்னு சொல்லிட்டு, நம்மள எங்கேயாவது கொண்டு கவுன்சிலிங் கொண்டு போயிருவாங்களோ, பைத்தியக்காரின்னு சொல்லிருவாங்களோன்னு சொல்லிட்டு விடிய காலம் எந்திரிக்கிறதுக்கு நான் வந்து பயப்படேன். ஆனா கரெக்ட்டா முழிப்பு வருங்க. அது அலாரம் கிடையாது, எதுவும் கிடையாது. அதுவரைக்கும் 6, 7 மணிக்கு எந்திரிச்சுட்டு இருக்கிறவ நானு. வருஷ காலமாக சிறு வயதில் தான் இந்த மார்கழி மாசம் வந்து போயிருக்கேன். மத்தபடி நீங்க ஃபுல் டைம் அந்த மார்கழி மாசம் மட்டும் தான் உங்களுக்கு நான் இந்த மாரி எந்திரிச்சு நான் வந்து போயிருப்பேனே ஒழிஞ்சு, மத்தபடி எல்லாமே நான் வந்து க 6 மணிக்கு மேல 7 மணிக்கு தான் நான் எந்திரிக்கிற ஆளு. அப்படி இருந்த என்னைய வந்து இந்த ஜர்னிக்குள்ள வரும்போது 2 விஷயம் எடுத்துச்சு. ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடிய காலையில ஷார்ப்பா அலாரமே வைக்காம முழிப்பு வரும். எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன பண்ணனே தெரியாது. நேரா போய் சும்மா உட்காந்துருப்பேன். அப்ப வந்து ஒரு குயில் மட்டும் கூவிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பேன் நானு. அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, யாருக்குமே அது பயந்து நான் செஞ்ச ஏன்னா ஏதாவது நெனச்சுப்பாங்களோ நம்மள. என்ன ஏங்க அத்தன வருஷ காலம் வந்து தூங்கிட்டு இருக்கு. தூங்கிட்டு இத்தன மணிக்கு எந்திரிச்சுவா, ஒரு பிசினஸ்ல வந்து ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் தூங்கி எந்திரிக்கிறான்னு தூங்குறாளா இல்லையா? அவள் பைத்தியமா? அப்படின்னு ஏதாவது நெனச்சிட கூடாதுன்னு ஒரு பயம் வரதானே செய்யும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நானா எந்திரிச்சு யாருக்கும் தெரியாம கதவ பூட்டி போட்டுட்டு, அதுக்கப்புறம் போயி குளிச்சுட்டு, மெடிடேட் பண்றதுக்கு இல்லன்னா குடுகுடுன்னு மாடிக்கு ஓடி மெடிடேட் பண்ணும்போது தான் அப்ப எனக்கு சொன்னது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லும்போது, ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, "உன் மூச்ச கவனி. மூச்ச மட்டும் நீ கவனிச்சா போதும். வேற எதுவுமே செய்ய வேண்டாம்" அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா, அதுக்குள்ள அவ்ளோ ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, இததான் சொல்றாங்க எல்லாரும். இது நான் அப்ப வந்து சிம்பிளான ஒரு இது. அது வந்து அதான் சொல்றேன்ல, ஒரு 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 விஷயம் வந்து சின்னதா இருந்தா நம்ம வந்து ஏத்துக்க மாட்டோம். அப்படியே பெருசா பண்ணணும் நம்மளுக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவ்ளோ கடந்து, இவ்ளோ பண்ணி வந்ததுக்கு அப்புறமும், அந்த மூச்சை கவனிக்கும்போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் அவ்ளோ ஒரு ஜாஸ்தி. அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மூச்சுல தான் இவ்ளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் நெறைய வேறலாம் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா, நைட்டு படுக்கறதுக்கு முன்னக்கூட்டி எந்திரிச்சு உட்காருங்க. உட்கார்ந்து மூச்சை கவனிங்க. அமைதியா இருங்க. அந்த நாள் உள்ளத ஏதாவது ட்ராமாஸோ, ஹர்ட்டா இருந்தா அதோட உட்டுருங்க. ஏன்னா, இப்ப இந்த ஜர்னிக்குள்ள என்டர் ஆயிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளோ நாள் இருக்கலாம்? 25, 30 இருக்கலாம். 30 வருஷம், 30 வருஷமும் உங்களுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள ஒரு விதமான ஒரு இது வந்து இருக்கும். பழையது எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். அத ஹீல் பண்ணணும் நீங்க. அதுக்கு 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 என்ன அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க அதுக்கப்புறம் நீங்க வர்ற காலங்கள்லயும் நீங்க வந்து உள்ள தூக்கிறக்கூடாது. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பண்ணக்கூடாது. நீங்க ரீப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ, அந்த நாளைக்கு நடந்ததை அன்னைக்கு நைட்டே வந்து நீங்க க்யூர் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்னிங் எழும்பும்போது, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள பதிஞ்சிருக்கிறது எல்லாமே ஏதாவது இருந்துச்சுன்னா, விடிய காலையில வரும். ஸோ, விடிய காலையிலயும் நீங்கள் அந்த மாரி பிராக்டிஸ் பண்ணுனீங்க அப்படின்னா, விடிய காலையில பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ரொம்ப லெவல் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஜர்னிக்கு எனக்கு வரும்போது விடிய காலையில தான் எனக்கு வந்து இது பண்ணுச்சு. இன்னுமே அது கிட்டத்தட்ட 6 வருஷம் 7 வருஷம் ஆனாலும், இன்னுமே எனக்கு எவ்ளோ டைமுக்கு படுத்தாலும் காலை நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வரும். ஒரு அலாரம் வைக்க மாட்டேன். எதுவுமே வைக்க மாட்டேன். தன்னால முழிப்பு வரும். சரிங்களா? எவ்ளோ டயர்டா இருந்தாலும் சரி, எவ்ளோ நேரம் கழிச்சு படுத்தாலும் சரி, அந்த டைமுக்கு எனக்கு வந்து முழிப்பு வந்துரும். அந்த இதை நீங்கள் காலையில் நீங்கள் வந்து எந்திரிச்சு அமைதியா இருக்கும்போது, நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வர என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ப்ரோகிராம சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோகிராம ரீப்ரோகிராம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு படுக்கும்போது அப்பப்ப உள்ளதையும் வந்து நீங்க கழிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டம் வரும்போது நல்லா மட்டும் யோசித்துக்கோங்க. இது எளிது கிடையாது. 90%க்கு மேல உள்ளத நீங்க வந்து நெறைய அடுக்குகள் இருக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல. சின்ன சின்ன பகுதி இருக்கு. அனைத்தையும் எடுத்து நீங்க வந்து ரீப்ரோகிராம் பண்ணணும். இது ஒண்ணும் நல்லா மனசுல நெனப்பு வச்சுட்டு நீங்க பண்ணுங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்றது என்ன? இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம்னா இதுதான். நாளைக்கு பார்க்கலாம்.